நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. விளக்கம். உலகில் மழையே இல்லை என்றால் ஒழுக்கமே கெடக்கூடும் என்ற நிலை இருப்பதால் நீரின் இன்றியமையாமையை உணர்ந்து செயல்பட வேண்டும். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். 5 வருடங்களாக தூங்கிவிட்டு தேர்தல் நேரத்தில் பொங்கல் ரொக்க பரிசு வழங்கி மக்களை ஏமாற்றுகிறார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் மீது குஷ்பு குற்றச்சாட்டு. பொங்கல் தொகுப்பு பொருட்கள் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி தொடங்கி வைத்தார். தலைமை பொறியாளரை சிறைப்பிடித்த பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் முதல்வர் அறிவிப்பை செயல்படுத்த வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 750 ரூபாய் மதிப்புள்ள தொகுப்புகை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி தொடங்கி வைத்தார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 750 ரூபாய் மதிப்புள்ள 4 கிலோ பச்சை அரிசி, 1 கிலோ சமையல் எண்ணெய், 1 கிலோ நாட்டு சர்க்கரை, 1 கிலோ பச்சை பருப்பு மற்றும் 300 மில்லி பான்லே நெய் ஆகியவை 5 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இந்த நிலையில் திலாஸ்பேட்டையில் உள்ள ரேஷன் கடையில் பொங்கல் தொகுப்பை முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். விழாவில் சபாநாயகர் செல்வம், குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் உள்ள அரசு ஊழியர் மற்றும் கௌரவ உணவு பங்கீடு அட்டை பெற்றுள்ளவர்களை தவிர்த்து மற்ற உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு இலவசமாக பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. புதுவையில் 2,63,386 உணவு பங்கீட்டு அட்டைகள், காரைக்காலில் 60,225 உணவு பங்கீட்டு அட்டைகள், மாஹேவில் 7,981 மற்றும் ஏனாமில் 15,498 உணவு பங்கீட்டு அட்டைகள் என மொத்தம் 3,47,009 அட்டைதாரர்கள் உள்ளனர். பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்கப்படும் இதற்கு புதுச்சேரி, காரைக்கால், மாகே மற்றும் ஏனாம் பிராந்தியங்களுக்கு 27,76,00,000 ரூபாய் செலவாகிறது. 5 வருடம் தூங்கிவிட்டு தற்பொழுது தேர்தல் வரும் வேளையில் மக்களை ஏமாற்றவே முதலமைச்சர் ஸ்டாலின் பொங்கல் பரிசாக 3,000 ரூபாய் அறிவித்துள்ளதாக தமிழக பாஜக துணைத் தலைவர் குஷ்பு தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பாஜக அனைத்து பிரிவுகள் நிர்வாகிகள் மாநாட்டில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக துணைத் தலைவர் குஷ்பு, கடந்த 5 வருடங்களாக தூங்கிவிட்டு இப்பொழுது தேர்தல் வரும் வேளையில் எழுந்து பொங்கல் பரிசாக 3,000 ரூபாய் கொடுப்பதாக திமுக கூறுவது மக்களை ஏமாற்றுவதற்கான செயல். பொங்கல் பரிசு 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் என கேட்டிருந்த நிலையில் தற்பொழுது 3,000 மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் மீதி அவர்களது வீட்டிற்கு செல்ல வேண்டும் அல்லவா என்றார். மேலும் லயோலா கல்லூரி கருத்து கணிப்பு குறித்த கேள்விக்கு கணிப்பு நடத்த எல்லோருக்கும் உரிமை உள்ளதாகவும் பீகாரில் கருத்து கணிப்பை தாண்டி பாஜக வெற்றி பெற்றதாகவும் கூறினார். புதுச்சேரியில் பணியாற்றி வந்த செயலர், ஐஜி, சீனியர் எஸ்பி ஆகியோர் டெல்லிக்கு அதிரடியாக இடமாற்றம் செய்து உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. அதே நேரத்தில் புதிய IAS, IPS அதிகாரிகள் புதுச்சேரிக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர்.
இந்தியா முழுவதும் 49 IAS IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்து உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரியில் நீண்ட காலமாக IAS அதிகாரியாக பணியாற்றி வந்த பத்மா ஜெய்ஷ்வால் டெல்லிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக டெல்லியில் பணியாற்றி வந்த IAS அதிகாரி கின்னி சிங் புதுச்சேரிக்கு மாற்றப்பட்டுள்ளார். புதுச்சேரி காவல்துறையில் ஐஜியாக பணியாற்றி வந்த அஜித்குமார் சிங்லா டெல்லிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இவரைத் தொடர்ந்து சீனியர் போலீஸ் எஸ்பியாக பணியாற்றிய இஷா சிங் டெல்லிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த IPS அதிகாரி ரஜிந்தர் குமார் குப்தா புதுச்சேரி காவல்துறைக்கு பணிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டு முதல் புதுச்சேரியில் சீனியர் SP பொறுப்பை வகித்த ஈஷா சிங் செயல்திறன் மற்றும் நேர்மை காரணமாக மாநிலத்தில் பெருமளவு கவனம் பெற்றவர். 2021ஆம் ஆண்டு IPS பேட்சை சேர்ந்த இஷா சிங் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர். புதுச்சேரியில் பணியாற்றிய காலத்தில் பல்வேறு சட்டம் ஒழுங்கு நடவடிக்கைகளில் முன்னெடுப்புடன் செயல்பட்டு பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றார். சமீபத்தில் புதுச்சேரியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்திடம் கடிந்து கொண்ட சம்பவத்தில் ஈஷா சிங் காட்டிய கடுமை சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகி கடமை உறவு கொண்ட அதிகாரியாக பாராட்டப்பட்டார். இடமாற்றத்திற்கான உத்தரவினை உள்துறை அமைச்சகத்தின் சார்பு செயலர் ராகேஷ்குமார் சிங் வெளியிட்டுள்ளார். மணவெளி சட்டமன்ற தொகுதி தானாம்பாளையத்தில் 61 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய சமூக நல மையம் கட்டுவதற்கான பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் தானாம்பாளையத்தில் சமூக நல மையம் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வத்திடம் கோரிக்கை வைத்தனர். சட்டப்பேரவைத் தலைவர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதியினும் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் 61 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய சமூக நல மையம் கட்டுவதற்கான அரசாணை பெற்று தந்தார். அதன்படி புதிய சமூக நல மையம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் அகிலன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் வவுச்சர் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என முதலமைச்சர் அறிவிப்பின்படி வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் பகுதிகளில் பொதுப்பணித்துறையில் 1378 பேர் வவுச்சர் ஊழியர்களாக ஒப்பந்த அடிப்படையில் குடிநீர் விநியோகம், சாலை கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகளில் கடந்த 15 வருடமாக ஈடுபட்டு வருகின்றனர். 10,000 ரூபாய் ஊதியம் வாங்கி வந்த இவர்களுக்கு இந்த ஆட்சியில் 18,000 ரூபாயாக ஊதியம் உயர்த்தி வழங்கப்பட்டது. இதனிடையே 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என ஊழியர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என முதலமைச்சர் ரங்கசாமி 2 சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் கதிர்காமம் மருத்துவக் கல்லூரி, பாண்லே நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி பொதுப்பணித்துறையில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்தது போல 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பொதுப்பணித்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் செஞ்சி சாலையில் உள்ள தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து தலைமை பொறியாளர் வீரசெல்வம் அழைத்து பேசியும் ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி ஆதித்யா வித்யாசிரம் குடியிருப்பு பள்ளியின் 21ஆம் ஆண்டு விழா சரியான நேரம், உறுதியான மனம், எல்லையற்ற வாய்ப்புகள் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு மிக சிறப்பாக நடைபெற்றது.
ஜனவரி 3 மற்றும் 4 ஆகிய 2 நாட்கள் புதுச்சேரி சங்கமித்ரா கன்வென்ஷன் மையத்தில் இவ்விழா நடைபெற்றது. தொழில்நுட்ப கலைஞர்களால் வடிவமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான டிஜிட்டல் அரங்கில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த விழாவில் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தினார். மேலும் பள்ளியின் நிறுவனர் ஆனந்தன், தாளாளர் அசோக் ஆனந்த், ஸ்ரீ வித்யா நாராயணா அறக்கட்டளை டிரஸ்டி அனுராத் பூனமல்லி மற்றும் ஆர்த்தி ஆனந்தன் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர். பல்வேறு நுழைவுத் தேர்வுகள் மற்றும் பொதுத் தேர்வுகளில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு விழாவில் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. பள்ளியின் கலைத்துறை இயக்குநர் கலைமாமணி ராஜமாணிக்கம் ஒருங்கிணைப்பில் 2100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். 130 மாணவர்களின் ஆடை அலங்கார அணிவகுப்பு, 100 பேர் பங்கேற்ற இசை சங்கமம் மற்றும் யோகா நிகழ்ச்சிகள், 1700 மாணவர்கள் பங்கேற்ற பிரம்மாண்டமான கலாச்சார நடனங்கள், நாடகம், குழுப்பாடல் மற்றும் தமிழ் இசை நிகழ்ச்சிகள் விழாவில் இடம்பெற்றன. திருநள்ளாற்றில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு கேஸ் சிலிண்டர்களை சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் வழங்கினார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் தலைமையில் பாரத பிரதமரின் உஜ்வாலா யோஜனா 3.0 திட்டத்தின் மூலம் பயன்பெறும் பயனாளிகள் சுமார் 25 பேருக்கு உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் சிலிண்டர்களை வழங்கினார். திருநள்ளாறு தொகுதியில் 2.0 உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக 200க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது 3.0 திட்டத்தின் கீழ் இன்று திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் முதற்கட்டமாக 25 பயனாளிகளுக்கு கேஸ் சிலிண்டர்களை சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் வழங்கினார். அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் பாரத பிரதமரின் உஜ்வாலா யோஜனா 2.0 திட்டத்தின் கீழ் திருநள்ளாறு தொகுதிக்கு உட்பட்ட 200 பயனாளிகளுக்கு கேஸ் அடுப்புகளை ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது 3.0 மூலம் 25 பேருக்கு உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் சிலிண்டர்களை வழங்கி உள்ளோம் என தெரிவித்தார். இத்திட்டத்தின் மூலம் பயனாளிகளுக்கு தொடர்ந்து கேஸ் சிலிண்டர் மற்றும் அடுப்புகளை வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உஜ்வாலா திட்டத்தின் மூலம் பயனடைந்த பயனாளிகள் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் திட்டத்தின் மூலம் இலவச கேஸ் சிலிண்டர் மற்றும் அடுப்புகளை பெற்று தந்த சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். நேரு யுவகேந்திரா, தமிழ்நாடு கலை பண்பாட்டுத்துறை மற்றும் MS சிலம்பம் அறக்கட்டளை ஆகியவை இணைந்து விழுப்புரத்தில் நடத்திய கராத்தே மற்றும் சிலம்பம் போட்டியில் புதுச்சேரி கன்னியகோவிலை மன்னாதி ஈஸ்வரர் ஆலய வளாகத்தில் இயங்கி வரும் ஜப்பான் ஷிட்டோ ரியோ கராத்தே பயிற்சி பள்ளியை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு முதலிடம் மற்றும் 2ஆம் இடத்தை பிடித்து கோப்பைகளை பெற்று சாதனை படைத்துள்ளனர். இவர்கள் அனைவரையும் பாராட்டி கௌரவப்படுத்தும் நிகழ்ச்சி பாகூர் கொம்யூனியன் பெரிய கன்னிக்கோவில் பச்சைவாழியம்மன் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. சிலம்ப பயிற்சியாளர் முனியப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக காட்டுக்குப்பம் டாக்டர் அப்துல் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் சாண்டிலியன் மற்றும் இளைஞர் அணி செயலாளர் வழக்கறிஞர் அரவிந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்று கோப்பைகளை பெற்ற மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிறைவாக இளங்கோ நன்றியுரையாற்றினார். விழுப்புரத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் 14 வயதிற்கு உட்பட்ட கராத்தே பிரிவில் தனிஷ்கர், கவின், அமுதன், திவ்யபாரதி, லோகேஸ்வரன், ஷாஷி பாரதி, ஐஸ்வர்யா, வைஷ்ணவி, மௌலியா, பவித்ரா ஆகியோர் முதலிடத்தையும், மித்ரன், ரிஷ்வந்த், பவித்ரா, ஜனனி, லத்திகா ஸ்ரீ, சாக்ஷி ஆகியோர் 2ஆம் இடத்தையும் பிடித்தனர். 14 வயதிற்கு உட்பட்ட ஒற்றை சிலம்ப போட்டியில் மைலேஷ், ரிதீஷ்குமார், கனிஷ், கனிஷ்கா, பிரசாந்த், அனுஷ்கா ஆகியோர் முதலிடத்தை பிடித்தனர். பாஜக உள்ளே வந்துவிட்டால் சிறுபான்மையினரை நசுக்கும் என சொல்லி திமுக வாக்கு கேட்டால் வாக்களிக்க மாட்டோம் என்றும், தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு அதிகரித்து கொடுத்தால்தான் வாக்களிப்போம் என தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கட்சியின் தலைவர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி சுல்தான்பேட்டை பகுதியில் நடைபெற்ற தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கட்சியின் தலைவர் முஜ்பூர் ரஹ்மான் பேசியதாவது, புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் 85,000 பேர் இஸ்லாமியர்களாக இருக்கும் நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் இஸ்லாமியர்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் 3 தனி தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ச்சியாக வரும் சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த முஜ்பூர் ரஹ்மான், 20 வருடங்களுக்கு முன்பு 3.5% இட ஒதுக்கீடு கொடுத்த நிலையில் தொடர்ச்சியாக 3 தேர்தல்களாக திமுகவிற்கு வாக்களித்து வருகிறோம். ஆனால் இட ஒதுக்கீடின் விகிதம் மிக குறைவாகவே இருப்பதால் இதற்கு முன்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து இஸ்லாமியர்களுக்கான இட ஒதுக்கீடை அதிகரித்து தர கோரிக்கை வைத்தோம். ஆனால் எங்கள் கோரிக்கையை இதுவரை தமிழ்நாடு முதலமைச்சர் செவி சாய்த்ததாக தெரியவில்லை. கடந்த 2 தேர்தல்களாக தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இஸ்லாமிய சமுதாயம் வாக்களித்து வரும் நிலையில் இட ஒதுக்கீடை பரிசீலனை செய்யவில்லை என்றால் இந்த முறை கண்டிப்பாக திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டோம். தவ்ஹீத் ஜமாத் அமைப்பை பொறுத்தவரை அரசியல் கட்சியாக செயல்படவில்லை என்பதனால் எங்களுடைய ஆதரவு யாருக்கு என்பதை பொறுத்து பெரும்பான்மையான இஸ்லாமியர்களுடைய வாக்கு இருக்கிறது. இந்த நிலையில் திமுக அரசு இந்த முறை எங்களது கோரிக்கையை நிறைவேற்றாத பட்சத்தில் பெரும்பான்மையான இஸ்லாமிய சமுதாயத்தினரின் வாக்குகளை இழக்க நேரிடும் என முஜ்பூர் ரஹ்மான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாஜக ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என கூறி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது. பாஜகவின் ஆட்சி சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் என்பது உண்மைதான். அதே நேரத்தில் திமுக கோரிக்கையை நிறைவேற்றாத பட்சத்தில் மற்ற கட்சியினருக்கு வாக்களிப்போம் அல்லது நோட்டாவிற்கு கூட ஓட்டு போட தயாராக இருக்கின்றோம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் முதலமைச்சருக்கு திமுக அரசு எடுத்த நடவடிக்கையை நாங்கள் பாராட்டுகிறோம். அதே நேரத்தில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை வைத்து வாக்கு கேட்டு விடலாம் என நினைத்தால் தக்க பதிலடி கொடுப்போம் என்றார். பனைமரம் ஏறும் தொழிலாளர்களுக்கு மத்திய அரசு சார்பில் உரிய அங்கீகாரம் ஊக்கத்தொகை உறுப்பினர் அட்டை சான்றிதழ். காரைக்கால் அகில இந்திய நாடார் சங்க தலைவர் அகிலன், பாரத பிரதமர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சருக்கு நன்றி. மத்திய அரசு சார்பில் பனைமரம் ஏறும் தொழிலாளர்களுக்கு ஊக்கத்தொகையாக 5 லட்சம் ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் வழங்கப்பட்டு வருகிறது. பனை தொழிலாளர்களின் திறம்பட செயல்படுவதை ஊக்குவிக்கும் பொருட்டு திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் முதன்முறையாக உறுப்பினர் அட்டை மற்றும் சான்றிதழ் வழங்கி மத்திய அரசு சிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் பனை தொழிலாளர்களின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு பனை தொழிலாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஊக்கத்தொகை உறுப்பினர் அட்டை சான்றிதழ் அளித்தமைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும், அமித்ஷா மோர்ச்சா நிறுவனர், அரசு சம்மேளனம் மற்றும் அகில இந்திய நாடார் சங்க தலைவர் அகிலன் நன்றிகளை தெரிவித்து காரைக்கால் காத்தாப்பிள்ளை கோடி சிக்னல் அருகே பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். 5 வருடங்களாக தூங்கிவிட்டு தேர்தல் நேரத்தில் பொங்கல் ரொக்க பரிசு வழங்கி மக்களை ஏமாற்றுகிறார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் மீது குஷ்பு குற்றச்சாட்டு. பொங்கல் தொகுப்பு பொருட்கள் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி தொடங்கி வைத்தார். தலைமை பொறியாளரை சிறைப்பிடித்த பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள், முதல்வர் அறிவிப்பை செயல்படுத்த வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.